கைலாய மலையின் உச்சியில் மெல்லிய பனித்துளிகள் காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் அமைதி அமைதி. அந்த அமைதியின் நடுவில் சிவபெருமான் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவரது முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி. அப்போது பார்வதி தேவி மெதுவாக அருகில் வந்தார். பார்வதி, சுவாமி, உலகத்தில் மனிதர்கள் சிலர் மட்டும்தான் அதிகமாக வெற்றி பெறுகிறார்கள். சிலர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சோர்ந்து போகிறார்கள். அதற்கு காரணம் என்ன சுவாமி? சிவன் கண்களை மெதுவாக திறந்து பார்வதியை புன்னகையுடன் பார்த்தார். சிவன், பார்வதி, மனிதனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ரகசியம் ஒன்று இருக்கிறது. அது நேரம். அதில் மிகச்சிறந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம். பார்வதி, பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன சுவாமி? சிவன், சூரியன் உதிக்கும் முன், அதாவது அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்தில் உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும், ஆனால் பிரபஞ்ச சக்தி விழித்திருக்கும். பார்வதி ஆச்சரியமாக கேட்டார். பார்வதி, அந்த நேரத்தில் எழுந்தால் என்ன பலன் சுவாமி? சிவன் மெதுவாக சொன்னார். 1, மன அமைதி கிடைக்கும். சிவன், முதலில் அந்த நேரத்தில் எழுந்தால் மனம் அமைதியாக இருக்கும். அந்த அமைதி மனதில் உள்ள கவலை, பயம், சோம்பல் அனைத்தையும் உருக்கிவிடும். 2, நினைவாற்றல் அதிகரிக்கும். சிவன், மாணவர்கள், படிப்பவர்கள் இந்த நேரத்தில் படித்தால் அவர்